அந்த ஆகஸ்டின் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இருப்பதும் அதிலிருந்து வரக்கூடிய பேரருளும் பேரொழியும் வெளிப்படுறத சூரியன் அதை கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் பரவ செய்து கொண்டிருக்கிறது. அதை நமது பூமி துருவத்தில் கவர்ந்து நமது பூமிக்குள் பரவ செய்யுது. இப்ப நாம் சாதாரண மனிதன் நோயோட இருக்கிறோம். அவனை உற்று பார்த்தோம்னா அவன் உடலில் வரக்கூடிய அந்த வேதனை நாம் நுகரப்படும் போது நாம் உயிரில பட்டு அந்த உணர்ச்சியில் வேதனைப்படுறதை நம்மளுக்கு தெரிய செய்யுது. அந்த உணர்வு நம்ம ரத்தத்துல கலக்குது. நம் உடல் உள்ள அணுக்களில் அது போய் சேருது. பாலில் பண்றமையை போட்டா என்ன செய்யுது? கொஞ்சோண்டு விஷயத்தை போட்டோம்னா இந்த பாதாமிக்கு சக்தி இல்லை, சாப்பிட்றவங்கள வரும். இதே மாதிரி நம்ம நல்ல மனசோட இருக்கிறோம், கோபமா இருக்கிறாங்க, வெறுப்படைகிறாங்க, வேதனைப்படுறாங்க, நோய்வாய்ப்பட்டு அவசப்படுறாங்க. அவங்களெல்லாம் நாம பார்த்து கேட்டு நுகர்ந்து அறிந்து தான் அதுக்கப்புறம் ஏதாவது உதவி செய்யறோம். நாம கேட்டறிந்த உணர்வுலாம் நம்ம உடல்ல அது பரவ செய்யுது. அப்ப என்ன செய்யுது? அதை தொலைக்கணும் இல்லை. இதே மாதிரி இப்ப துருவ நட்சத்திரத்தோட உங்களை ஆயுள்கால நம்பரா இணைச்சு அதுல இருந்து வரக்கூடிய சக்தியை நீங்களும் நுகர்ந்து அந்த உணர்வு உங்க ரத்தத்துல கலக்க செய்தோம்னா, தங்கத்துல எப்படி திரவத்தை ஊற்றினா அதுல செம்பும் பித்தளையும் ஆவியாக மாற்றிட்டு அது தங்கத்தை சுத்தமாக்குதோ, இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நாம் எப்போதெல்லாம் பிறருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் சாபம் விடுதலையும் வெறுப்படைதலையும் வேதனைப்படுவதும் நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்கும் போதெல்லாம் இந்த உணர்வு நம்ம நுகர இது நாளடைவில் நமக்குள் ரத்தத்தில் அது பெருக பெருக நம்ம எண்ணி பார்ப்பது கேட்பது அனைத்தும் ஈஸ்வர லோகத்துல நம் உயிர் இருக்கிற இடம். அது பூராமே நாம் நுகர்ந்த பின் நம் ரத்தத்துல கலக்கும் போது இந்திரமாக மாறும். அதனால நம் உயிர் இருக்கிற பக்கம் ஈஸ்வர லோகம் உண்டு. ரத்தத்துல கலக்கும் போது இந்திரலோகம். இந்திரலோகம்னா கருவாகுது. நுகர்ந்த ரத்தத்திலிருந்து அது விளைய தொடங்கிறது. பின் அது பிரம்மலோகம். அந்த குணத்தின் அணுவாக விளைய தொடங்கும். அந்த பிரம்மலோகம் உறவு எக்குணத்தின் தன்மையோ பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. அந்த ஞானம் வழிப்படி நம் உடல்ல எண்ணம் சொல் செயல் உடலின் உறுப்புகளும் மாறும். ஆக சிவலோகம். நாம் வேதனை என்ற உணர்வு எடுத்தால் நாம் வேதனை உருவாக்கும் அணுக்கள் நம்ம உடல்ல அதிகமாக தெரிகிறது. அப்ப நம்ம உடல்ல கடும் நோயாக வந்து வேதனைப்படுவோம். கோபப்படுவதை பார்த்தால் அது நாம் அப்பப்போ சுத்தப்படுத்தலைன்னா நம்ம உடல்ல ரத்த கொதிப்பு வந்தோம். ஒரு தடவை கோவப்பட்டாச்சு நம்மளை பார்க்கும்போதுல நம்மளுக்கு கோபம். அதை சுத்தப்படுத்தணும். அப்ப அதை சுத்தப்படுத்தணும்னு என்ன ஆயுதம் வச்சிருக்கிறோம். இதே மாதிரி நம்ம கோபப்படுறவங்களை பார்த்தோம்னா ஈஸ்வரான்னு சொல்லி உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் தரணும். என் உடல்ல படணும், என் ஜீவான்மா பெறணும், என் ரத்த நாணங்களை கலக்கணும், என் உடல் உள்ள ஜீவானுக்கள் பெறணும். முதல்ல கோபப்படுறவங்க பார்த்தோன்னா உடனே இதை நிறுத்திட்டோம்னா நம்ம உடல்ல அந்த மனிதனை பார்த்தோன்னா ஊழ்வனை என்ற வித்தாக பதிவாக்கிடுச்சுன்னா அடுத்த கணமே அந்த உணர்வை நம்ம கருவில் இருக்கும் பதிவாக்கினாலும் கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலம் கவர்ந்து நம் உயிரில மோதச் செய்யுது. அப்பதான் அவன் வேதனைப்படுறான், கோபப்படுறான் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி நாம நோயாளி பார்த்த உடனே பதிவாயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் தரணும்னா அதுலயே பாய்ச்சு ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அது அதனுடைய சக்தி இழந்துடும். துருவ நட்சத்திரத்தின் ஒரு அப்ப அதனுடைய பலத்தை குறைக்கும். நாம குழம்பு வைக்கும்போது மிளகாய் எப்படி அதோடு சேர்த்து கலந்தோம்னா அளவா இருக்கும்போது ருசியா இருக்குதோ, உப்பு அதை அளவா இருக்கும்போது ருசியா இருக்குதோ, மற்ற பொருள்கள் அளவா இருக்கும்போது ருசியா இருக்குதோ, இந்த மாதிரி
அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை மாற்றிட்டு கோபப்படுறவங்கள பார்த்த உடனே அவங்க பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும், அவங்க கூட ஒன்றுபட்டு வாழணும்னு நினைக்கிறோம். இப்போ நோயாளியை பார்க்குறோம், உதவி செய்கிறோம், அடுத்த கடமை ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெறணும், என்னோட பெறணும். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் அந்த நோயாளி உடல்ல பெறணும். அந்த நோய் நீங்கி அவங்க பூர்ண குணம் கிடைக்கும், நல்லா அப்படின்னு நாம எண்ணிப்படணும். இதே மாதிரி நாம ஒருத்தர் நம்மளை யாரையோ சாபம் இடுறாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உடனே ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலும் நம்ம உடனே அதே அடுத்த நிமிஷமே என்கிட்ட அதுல இருப்பட்டு அப்புறம் அவங்க நல்ல உணர்வோட பேச பழகணும், நல்லது செய்யணும், நல்ல நிலை அவர்கள வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே மாற்றிடணும். அந்த உணர்வு இங்க பதிவு செய்யறோம்னா அதை இந்த இது அடங்கிடும். இப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அவங்கள பற்றி நினைப்பு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கணும். வீட்டுல ஒரு தொழில் செய்யறோம், நஷ்டம் வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த உணர்வு நம்ம ரத்தத்துல காட்டும். அந்த உணர்வு இங்க பதிவானவன்னு என்ன செய்யறோம், யார்கிட்ட பேசுறாங்க, இதை தொழில் செய்யுது, இது மாதிரி நஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி நஷ்டமா இருக்கு, நான் கொடுக்கல இந்த உணர்வு பதிவான என்ன செய்யும், இப்ப நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே நம்மளுக்கு வெறுப்பு அல்லது வேதனை வரும். நாம இதை திருப்பி அந்த மாதிரி கொடுக்கலன்னு எண்ணும் போது நாம கொடுத்தோம் இல்லை, அவனுக்கும் வரவு வராது, நம்மளுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வராது. நம்மளை நாம இந்த மாதிரி எண்ணம்னா நம்மளை அவன் நினைக்கும் போதெல்லாம் நமக்குள் வெறுப்பே வரும், கொடுக்க மனசு வராது. காரணம் நம்ம உணர்வு அந்த வேலை. இப்போ அவன் கொடுக்கல, இதே மாதிரி ஒருத்தருக்கு நண்பரா இருக்கிறோம், ஒருத்தருக்கு கோபப்படுறோம், கோபப்பட்டு அனுப்பிச்சிடும், நீ துரோகம் செய்யாதுன்னு ஒருத்தருக்கு பேசிக்கிறோம். அப்ப நாம அமெரிக்கால இருக்கிறான்னு வச்சுக்கோம், நாம இந்த நேரத்துல எனக்கு துரோகம் செய்தான் பாய் உருப்பட மாட்டா அப்படின்னு சாப்பிட இந்த உணர்வு அவங்க உடல்ல சாப்பிட்டு இருந்தது நம்ம இந்த மாதிரி நினைச்சோம்னா அவன் சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம நினைச்சோம்னா அவங்க உடல்ல புறவோட ஆரம்பிச்சு பருக்கு ஒரு இது போயிடுச்சுன்னா அவங்க சுதாரிக்க முடியாம போயிடுச்சு. புறவோடி ஒரு பொருட்டு நுரையீரல போனா அவனுக்கு பல கஷ்டங்கள் வரும். கார் ஓட்டிட்டு போகும்போது நம்ம இந்த மாதிரி காரோ வாகனமோ லாரியோ ஏதோ ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, துரோகம் செய்தாங்களும் உருப்படான்னு நினைச்சோம்னா ஒரு நிமிஷம் முன்னாடி வர்ற ஆள் தெரியாது, கார் வர்றது தெரியாது, தெரியாம அந்த ஒரு செகண்ட் மாறிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் பழகும்போது மாதிரி பகலாம் நல்லா இருந்தார், திடீர்னு நல்ல டிரைவரா இருப்பார், திடீர்னு இந்த மாதிரி வந்துடும். இப்ப நாம் ரோட்லயே அவன் நடந்து போயிட்டு இருக்கான்னு வச்சு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லி இது பண்ணோம்னா முன்னாடி வர்ற வண்டி தெரியாம அந்த ஒரு செகண்ட் ஏமாந்தான்னு ஆக்சிடென்ட் ஆகும். வாகனம் ஓட்டினாலும் நடந்து சென்றோம். இப்ப எதனால இயக்குது, இப்ப நம்ம மனிதனுக்கு மனிதன் இயக்குது. இப்ப நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அது நம்ம ஒரு மாசமா தபால் போடல அல்லது பார்க்கல, எப்படி இருக்கிறாங்களோ ஏது இருக்கிறாங்களோ நாம நினைக்கிறோம் வேதனை. அப்ப அந்த உணர்வு அங்க புறப்பட்டு நிச்சய ரோட்ல நடந்து போகும்போதே நினைச்சேன்னா மேடு பள்ளம் தெரியாம கீழே வந்துடும், அல்லது வண்டி வாகனம் வர்றது சுதாரிக்க தெரியாத ஒரு செகண்ட்ல வந்துருச்சுன்னா அது ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம பாசத்தினாலே ஐயோ நான் நினைச்சேனே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த கணம் இந்த மாதிரி நீங்க நினைச்சேன்னா அந்த விவரம் அது நிச்சயம் தெரியும். இதுகளெல்லாம் நாம் தொடர்புள்ளது. அப்ப இதெல்லாம் எதனால வருது, முதல்ல பதிவு செய்து நினைவாக்க போகும்போது இப்ப நாம உங்களை சிறு ஆயுள் கால மெம்பரா துரு நட்சத்திரோட இணைச்சிடும். அப்ப நான் சதா இங்க தியானம் இருக்கிறேன், பதிவு செய்து நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு எல்லாம் அந்த நல்ல சக்தி கிடைக்கும். இப்போ உங்களால துருவ நட்சத்திரத்தை பார்க்க முடியல, நான் துருவ நட்சத்திரமும் இதெல்லாம் நம்ம குருநாதர் சொல்லியிருக்கிறார், அதை எண்ணி நான் தியானிக்கிறேன். உங்களுக்கு நம்ம தியான வழி என்பவர்களுக்கெல்லாம் கிடைக்கணும்,
அவங்க சந்தர்ப்பத்தால் ஏதோ தெரியாத நடந்தாலும் கூட அந்த உணர்வு துருவ நட்சத்திரத்தின் பேரல் எடுத்து சிந்தித்து செயல்படும் சக்தியும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் தொழிலும் சரி மல்லத்திலும் சரி பொருள் அறிந்து செயல்படும் சக்தியும் சிந்தித்து செயல்படும் சக்தி கிடைக்கும்னு நான் தியானிக்கிறேன். இப்போ அந்த அலையில் போடும். ஏன்னா எத்தனை நேரம் உபதேசம் கேட்குறீங்க, உங்கள்கிட்ட பதிவாகும். அப்போ நான் இதை ஒளிபரப்பு செய்ய போகும்போது உங்களில் கிடைக்கும். இது கிடைக்க ஒன்று என்ன செய்யுது, நீங்க எப்போ வேணாலும் இப்போ நம்ம உங்க வாழ்க்கையில தொழில நஷ்டம் வருதுன்னு சொல்றோம். நஷ்டம்னு வார்த்தையை சொல்லக்கூடாது. ஈஸ்வரான்னு சொல்லிவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தருளையும் நான் தரணும். என்னோட அல்லப்படும் நான் சிந்தித்து செயல்படும் தன்மையும் இந்த தொழில் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வர அந்த சக்தியை நான் தொடர்ந்து கொஞ்ச நேரம் என்ன ஏங்குனீங்கன்னா அதுக்குண்டான வழியும் உபாயமும் கிடைக்கும். இதே மாதிரி நான் வாழ்க்கையில மற்றவங்க திட்டுறாங்க, பேசுறாங்க, நம்மளை குறை கூடுறாங்க அப்படின்னா குறை கூடுறவங்களை என்னன்னு என்ன பண்ணும், அதே உணர்வு நமக்குள்ள அவன் சொன்ன செயலை தான் நம்ம செய்வோம். அவன் மோசமான ஆளு, அது மோசமான ஆளுன்னு சொன்னா நாம் அதை எடுத்து அவன் சொன்னதை திரும்பி சொல்லும். அப்ப என்ன செய்வோம், ஒரு விரையை போட்டு முழுங்கிட்டு அதுக்கு தண்ணி ஊற்ற நினைச்சு முளைக்குமா முளைக்காங்க. அவன் திட்டுறவங்க, நம்ம மேல குறை கூடுறவங்க, இடைஞ்சல் பண்றாங்க அப்படின்னு இடைஞ்சல் பண்ண போகும்போது இடைஞ்சல் பண்ணா அப்படின்னு நினைச்சோம்னா இதெல்லாம் வரிசையில வாழ்க்கையில வருது. அப்ப நாம் என்ன செய்யணும், உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தருளும் பண்ணிட்டு அறியாம நேரில் விடுபடணும், நல்ல ஒழுக்கம் வரணும். அப்ப அந்த நேரத்தில் நம்ம சொல்லிட்டோம்னா இது தடைப்படும். அப்புறம் நாம இதே மாதிரி நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் தருளையும் நாம் பெறணும். இவனு என்ன உடனே உள்ளுக்கு வந்து இருப்பாங்க, மனக்கவலையோ சஞ்சலமா வந்தாலும் உடனே இதை மாதிரி சுத்தப்படுத்திடும். அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இப்போ ராத்திரில கூட புலனடிங்க தூங்கும்போது கூட ஒருத்தர் நம்மளை காரசாரமா பேசினா, இறங்கலா பேசினா, அந்த உணர்வு வச்சிருந்தா நமக்கு அவன் வந்து தொல்லை கொடுக்குற மாதிரி கிராக்கல வரும். அப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா சில என்ன செய்வாங்கன்னா, உன் காளி கேட்கும் மாறி கேட்கும்னு சொல்லுவாங்க. நான் மாரியம்மனும் காளியம்மன் பார்த்துருக்கோம். அவன் அதே உணர்வு எடுத்தோன்னு அந்த அலைகள் வரப்போகும்போது காளியம்மன் மாதிரி காட்சி தெரியும். அல்லது அவன் சொன்ன சாப அலைகள் நம்மளுக்கு இதோடு சேர்த்து என்ன இது பதிவாகணும்னா அந்த காட்சிகள் வரும். அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரி இது வருது ராத்திரி என்ன செய்யுது அப்படின்லாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரங்களில் கூட தூக்கத்தில் அந்த மாதிரி வந்தாருன்னா உடனே எழுப்பி விட்டுரும். அந்த மாதிரி எழுப்பி விட்டோம்னா அடுத்து ஈஸ்வரான்னு சொல்லி துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் தெரியும். என் பார்வை எல்லோரும் நல்லதாக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம எண்ணிட்டோம்னா உடனே அத்தகைய தீமை உணர்வு உள்ளுக்கு போகாம தடுக்கும். அதனால்தான் இப்போ என்னை குருநாதர் எப்படி 20 வருஷம் அனுபவப்பட்டு அந்த உலகம் எப்படி உருவாகுது, துருவ நட்சத்திரம் எப்படி உருவாகுன்னு காமிச்சு அந்த சக்தியை படை செய்தார். என்னையும் ஆயுள்காரம் என்றா சேர்த்திருக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில் என்ன செய்யறேன், இதே மாதிரி இப்போ எத்தனை பேர் என்கிட்ட கஷ்டம் நஷ்டம் சொல்றாங்க. இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன ஆகும், எனக்குள்ள அந்த கஷ்டம் வரும். அப்பப்போ நான் ஆத்ம சுத்தி செய்து நீங்க நல்லா இருக்கணும், நல்லபடியா வரும், நல்லதா இருக்கணும்னு சொல்றேன். அப்போ இந்த உணர்வுகள் என் வாழ்க்கையில நான் சொல்லிட்டே இருந்தேன்னா இந்த உடலுக்கு பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புக்கு சென்று பிறவியில் நான் நிலை அடைகிறேன். அதே சமயத்தில் இந்த வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்தாலும் இதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று எண்ணினார். அந்த எண்ணும் போது நம்மளுக்கு மன வலிமையும் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை. ஏன்னா இதுல மன வலிமை குறைஞ்சாச்சு அப்படின்னா ஒருத்தர் நம்ம சாப்பிடுவான், நமக்கு தொல்லை இருப்பான், இடைஞ்சல் பண்ணுவான், நோயாளியை பார்த்துருப்பேன். இதெல்லாம் நமக்குள்ள அடிக்கடி நினைவு வரும்போதெல்லாம் நம்ம உடல்ல அந்த கெட்டதெல்லாம் வராது. அப்ப அந்த நினைவு வரும்போது நல்ல எண்ணங்கள் நமக்குள் வராது. அப்ப அதை தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்க உடனே இந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி சுத்தப்படுத்திக்க இது ஒரு பழக்கத்துக்கு வரும். அதுதான் உங்களை ஆயுள்கார நம்பராக நினைச்சு நம்ம வாழ்க்கையில் குடும்பங்களில் சிறு குறைகள் வந்தாலும் அடுத்த நிமிஷம் ஈஸ்வரான்னு சொல்லி எத்து சுத்தப்படுத்தி குமாரகிருஷ்ணர் சக்தியும் பெறணும். குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் அந்த சக்தி பெறணும். எங்கள் அறியாமை இருள் நீங்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் சுத்தப்படுத்திக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாம் பதில் அவங்க சிந்தித்து
நல்ல பதிலாகவும் கோபம் வராதபடியும் அவங்க மீண்டும் குற்றத்தை சொல்லாதபடியும் அந்த குற்றமான உணர்வு நமக்குள் பதியாதபடியும் நம்மளை பாதுகாத்தபடியும் இப்படி ஒரு பழக்கத்துக்கு வரணும். அதுதான் உங்களை இந்த ஆயுள்கார நம்பரை இணைத்து உங்க வாழ்க்கையை புறைய போறோம் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு இப்படி செய்தானே என்னம்னா அவன் உணர்வு நம்ம உடலை வளர்த்து நாம இறந்த பிற்பாடு அவன் உடலுக்கு தான் போகும், பேயாக்குவோம், நோயாக்குவோம், அவனுக்கு இருக்கும். பின் அவன் செத்த பிற்பாடு நாம் வெளியில் வந்தோம்னா நம் மனிதன் அல்லாத பிறகுதான் பிறக்கும், மறுபடியும் பிறவிக்கு வரும். நாம இவ்வளவுதான் கோடி சொத்து வச்சிருந்தாலும் இந்த உடலை அழகா வச்சிருந்தாலும் ஒருத்தன் கெட்டது சொல்றான் மற்றது நினைச்சிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் நம்ம உடல்ல விளைஞ்சி நம்ம உடல்ல அடுத்தாபடி இந்த மாதிரி போகும். நாம யார் மேலேயாவது பாசமா இருக்கிறோம் அதிகமா வளர்த்துக்கிட்டோம்னா அவங்க உடல்ல நம்ம இது பதிவளிப்போம். அப்ப நாம் நோயாளியோட இருக்கும்போது அவங்க என்கிறாங்க நல்ல மனுஷன் உதவி செய்தாங்க, அப்படி உதவி செய்யறான் என்னும் போது இந்த ஆன்மா பிரியும் போது அவங்க உடலுக்குள்ளதான் போகும். நம்ம குழந்தை மேல பிரியமா இருக்கிறோம், இப்படி என்ன செய்யறான்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவ உடல்ல போய் நம்ம சம்பாரிச்சு சொத்தை கூட பாதுகாப்பு இல்லாதபடி நம்ம நோயை தான் உருவாக்கி கொள்வோம். இது பரம்பரை நோயின்னு சொல்லுவோம். குணம் எல்லாம் வருது. இதை போலதான் இதில் இப்ப நம்ம ஆயுள்கால மெம்பராக சேர்றவங்க என்ன செய்யணும், இப்ப நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, தொழில் செய்துட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து சொல்றீங்க, சொன்ன உடனே நினைச்சு இந்த மாதிரி ஒருத்தன் கொடுக்கல, இந்த மாதிரி வியாபாரத்துக்கு நஷ்டமா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, அல்ல என்னை திட்டினா இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நம்ம இங்க பதிவாயிட்டு மனைவிட்டு சொல்றோம். அந்த சொன்ன உடனே அவங்களும் நம்மளோட என்ன செய்றாங்க, வேதனையோட நினைக்கிறாங்க. நாம சொல்லக்கூடியதும் வேதனை சொல்றது ரெண்டும் சேர்த்து அவங்களும் நுகர்றாங்க. அந்த வேதனையான உணர்வு அவங்களையும் விளையுது, நமக்குள்ள விளையுது. அப்போ ஆண் பெண் என்ற நிலையில ஒரு செடி இருக்குதுன்னா ஆண் செடி பக்கத்துல இருந்தாதான் பெண் செடிக்கு அந்த வாசனைப்பட்டு நல்ல பலன் தரும். இதே மாதிரி வீட்டுல நம்ம இதை மாதிரி எண்ணும் போது இந்த உணர்வு என்ன செய்யுது, நம்ம உடல்ல வந்து சேர்ந்துடும். அப்ப சேர்ந்த உடனே ரெண்டு பேருமே சேர்த்து அவன் கஷ்டம் என்று செய்யக்கூடிய அந்த அணுக்கள் நம்ம உடல்ல உருவாகும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நாம் வீட்டுல இருந்து வெளியில ஏதாவது பேசிட்டு வந்தாலும் கூட வீட்டுல வந்த உடனே ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரலையும் நான் பெறணும். என் உடல் முழுது பண்ணணும், என் கணவர் உடல் முழுது பண்ணணும், அவர் ஜீவாத்மா பெறணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் என் கணவர் உடல் முழுதும் பண்ணணும். அவருக்கு யார் என்ன சொன்னாங்களோ அவரை என் கணவரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு நல்ல எண்ணம் வரணும். அவருக்கு என் கணவர் கொடுத்த வாடிக்கையாளர் எல்லாம் தொழில நல்லா இருக்கணும், அவர் பணம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெண்கள் இதை எண்ணி அது சாந்தப்படுத்தி இதை ஆண்கள் அந்த நேரத்துல சாந்தப்படுத்தி எண்ண போகும்போது இந்த உணர்வுகள் என்ன செய்யுது, அந்த பெண்களுக்கு சக்தி ஜாஸ்தி. அந்த கவலை என்ற உணர்வு சஞ்சலம் என்ற உணர்வு சொன்னா அது ரெண்டு பேர் உடலையும் விளையும். இப்ப பெண்கள் இந்த மாதிரி சொல்லி அவனுக்கும் எப்படி நிச்சயம் அவனுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு கொடுப்பான். அவன் இந்த மாதிரி பகமை உணர்வோ எதை பேசுறதை தடுக்க முடியும். உங்களுக்கு அந்த சக்தியும் உங்கள்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. எதிரியில் தாக்குறாங்கன்னா அது மாதிரி ஆத்ம சுத்தி, அதை துரு நட்சத்திரத்தினோட நான் பெறணும், என் உடல்ல போடணும், என் கணவர் உடல் முழுது போடணும், அவர் ஜீவாத்மா பெறணும். அவரை பார்க்குறவங்களுக்கு நல்ல எண்ணம் வரும், அவர் செயலெல்லாம் போட்டு தந்து வரும் அப்படின்னு சொல்லி எண்ணம். அந்த மாதிரி எண்ணம்னா எதிரிகள் எவர் இருந்தாலும் ஒதுங்கி போகும். அப்ப அந்த மனைவி உணர்வுங்க வலுவாக்கி தொல்லை இல்லாதபடி பாதுகாக்க முடியும். இல்லாமன்னா நாம அந்த தொல்லை கொடுத்தவங்களை எண்ணும் போது அடிக்கடி இருக்கிறோம்னா அந்த உணர்வு நம்ம உடலே விளையும். மனைவி வீட்டையும் அதே மாதிரி சொல்ல போகும்போது அவங்களும் வேதனைப்பட்டு இந்த வேதனையான உணர்வுகள் சேர்த்து அவங்க வழி எதுவோ அதுக்குத்தான் நம்மளை போச்சு. அவன் பேசின கோபமான உணர்வு நமக்குள்ள வந்து அவன் எப்படியும் பழி தீர்க்கணும் உணர்வுகள் தாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நினைச்சு இதுல இருந்து மேலுன்னா நாம் சொன்ன மாதிரி அதாவது வசிஷ்டனும் வந்து போல நீங்க ரெண்டு பேரும் எப்படி திருமணம் செய்வீங்களோ ஒன்றுபட்டு வாழ்க்கையும் நலாயினி போன்று தன் கணவன் எப்படியுமே உயர்ந்திருக்க வேண்டும் என்றது நலாயினி.
அதாவது 2 பேருமே கணவன் மனைவியும் மனைவி சொன்னதை ஓரளவுக்கு அதை எண்ணி நாம் எடுத்து கொள்வோம். சாவித்திரி போன்று யமனிடம் என்று சாவித்திரி தன் கணவன். இப்போ நாம் இந்த மாதிரி மனைவியை தனக்கு இந்த கணவருக்கு உயர்ந்த நிலை பெறும்னு சொன்னா மற்றது அவங்க சொல்றது வேதனையோ வெறுப்பான சங்கடமோ இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம உடல்ல அனுசி நோயா மாறும். அப்போ நோயா மாறும்போது அதுதான் நம்மளுக்கு தேவைன்னா மாறும். அப்போ நோய்கள் வராம தடுக்கிறதுக்கும் அந்த மகிழ்ச்சியின் அருணர்வு பெறுவதற்கும் வாழ்க்கையில் வேதனைப்படும் நிகழ்ச்சிகள் வந்தாலும் அது வராம தடுக்கிறதுக்கு இந்த மனைவி பெண்கள் அந்த எந்த அளவுக்கு இது என்றாங்களோ பல தீமைகள் விழுவாங்க. அதான் யமனிடம் சாவித்திரி தன் கண்ணவள் எண்ணிக்கிறார். நாம் இந்த மாதிரி பழகிட்டோம் அப்படின்னா ஒரு பஸ்லயே போறோம். பஸ்ல போகும்போது அதுல இடவெளி இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம மனைவி இதே மாதிரி எண்ணத்துல இருந்த போகும்போதெல்லாம் வெளியில போகும்போது நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றேன், நீ சூதாரமா அந்த நெல்லை ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம போனோம்னா எந்த வண்டியில ஏறினாலும் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா நம்ம வண்டி ஏற விடாது. அதே மாதிரி ஒரு தொழிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வியாபாரத்துக்கு போகும்போது மனைவிடைய உன்னுடைய நீ பிரார்த்தனை பண்ணிக்க, நான் இந்த மாதிரி தொழில் வியாபாரம் பண்ண போறேன், நல்லா உயர்ந்து நடக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போவோம். அப்ப அன்னைக்கு அந்த வியாபாரம் பார்க்க போகும்போது நம்மளுக்கு அந்த ஆகாதம்னு சொன்னா உடனே ஆகாத பொருள் உள்ளுக்கு மறைஞ்சு இருக்கு நமக்கு தெரியாது. அப்ப அதனால நஷ்டம் வராம தடுக்க மனைவியுடைய உணர்வுகள் உதவும். இதே மாதிரி ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம இப்போ நோயாளி பார்க்க போறோம், பார்க்க போறோம்னு சொல்லிச்சுன்னா நான் போயிட்டோம், நீ பிரார்த்தனை பண்ணிக்க அவங்களுக்கு நல்லா ஆகணும் நீ சொல்லிட்டு போனீங்கன்னா அங்க போறோம். போன உடனே நம்மளுக்கு என்ன செய்யும், இது நினைவு வரும். இப்போ ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் வந்து போறோம், என் உடல்ல போடணும், என் ஜீவாத்மா போறோம் அப்படின்னு நம்ம எண்ணி இது பண்ணிட்டு நோயாளி பார்த்தோன்னே அந்த மகிழ்ச்சினா சக்தியை நீங்க பெறுவீங்க, நோயிலிருந்து விடுபடுவீங்க, சீக்கிரம் நல்லாகணும்னு இப்படி சொல்லணும். ஏன்னா அந்த துருவ நட்சத்திரத்தை நம்ம எடுத்து உடல்ல சேர்த்துக்கிட்டோம்னா இது முன்னாடி இருக்கனால அவங்க நோயின் உணர்வை நமக்குள் பரவாம தரும். அப்ப அந்த மனையின் உணர்வு நமக்குள் அடிக்கடி அந்த வலுவா இருக்கிறதுனால உடனே நம்ம அந்த இடத்துல எண்ணி எடுக்கக்கூடிய நிலையும் பிறருடைய நோய் நமக்குள் வராம தடுக்க வரும். அதுக்குதான் மனைவியை எவனிடமிருந்து சாவித்திரி தன் கணவன். ஏன் அந்த நோயின் உணர்வு வந்து நம்ம மனுஷனை கொள்ளுவதில்லை. அப்ப அது எண்ணம் நம்மளுக்கு எவனாகுது. அதனால இதை போன்ற நிலையிலெல்லாம் தடுக்க நீங்க போகணும். ஏன்னா இது உங்களுக்கு ஆயுள்கார மாமலா சேர்த்து சக்கரம் கொடுக்குறோன்னா இந்த மாதிரி நீங்க சக்கரத்தை பார்த்து போட்டு எந்த காரியத்துக்கு போகணும், இந்த மாதிரி மகிழ்ச்சியான சக்தி போகணும், எனக்கு நல்லது நடக்கணும், நோயாளி நம்ம யாரும் நோயாளி பார்க்க போனா அந்த உணர்வு வேணும், மகிழ்ச்சினால் சக்தி வரணும், அவங்க உடல்ல பண்ணணும், நோய் நல்லா ஆகணும். இதே மாதிரி அங்கே சொல்லிட்டு போயிட்டு மனைவிட்டு இதே மாதிரி சொல்லிட்டு நம்ம அங்கே போனோம்னா அந்த நோய் வராமல் தடுத்துக்கலாம். இது மாதிரி வியாபாரம் இருக்குது, நஷ்டப்படுவது மட்டும் திரும்ப சொல்லவே கூடாது. இதை எப்படியும் திருத்துறதுக்கு அந்த வழி வேணும். அப்படின்னு அந்த சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா ஒரு சிந்தனை வரும். அப்போ அதை வச்சு நீங்க இருக்கணும். அப்போ அந்த துருவ நட்சத்திரத்தை எடுக்கும்போது நமக்கு என்ன செய்யறோம், அதை தொடர்ந்து எடுக்கும்போது அந்த வலுவுக்கு போறோம். அப்ப என்ன செய்யறோம், இந்த உடலுக்கு பின் நாம பிரிவில்லா நிலை அடைவோம். அதே சமயத்துல இந்த வாழ்க்கையில் வரக்கூடியதை சமாளிக்கக்கூடிய ஞானமும் கிடைக்கும். இப்படி இருந்தோம்னா இந்த உடலுக்கு பின் அங்க போறோம். இல்லை செல்வம் தேடுறதுக்கு எத்தனை முயற்சி எடுக்கிறோம். அப்போ ஒருத்தன் கொடுக்கலைன்னா நாம சாபாலை கொடுக்குறோம், அவனுக்கு கொடுக்கலைன்னா அவன் சாபாலை கொடுக்குறான். அப்ப இதே மாதிரி நமக்குள்ள இந்த உணர்வுகள் அதிகமா விளங்க என்னை இப்படி பேசலான்னு நினைக்கிறோம், அவனும் இப்படி பேசலான்னு நினைக்கிறோம். அப்ப 2 பேர் உடல்லையும் இந்த கெட்டதை வளர்றாங்க, இது நோயாக மாறும். இப்ப நாம தேடி செல்வத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ நோய் வரப்போகும்போது நம்ம பிள்ளைகளையோ மற்றவங்க யார் மேலேயோ நம்ம பிரிதிப்படுறோம்னா அவங்க உணர்வு எடுத்து உடல் விட்டு ஒருபாடு அவங்க உடல்ல தான் போகும். இப்ப அவங்க பையனையும் சொத்தை பாதுகாக்கக்கூடிய நிலை இல்லாதவர் அவனும் நோயாக்கிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீங்க தப்புற விட்டுட்டா, இப்ப நாம ரொம்ப இத்தனை வருஷம் நம்ம பழகுறீங்க இல்லையா, உங்க அனுபவ ரீதியில் இதை பெற்றுக்கிட்ட ஒருபாடுதான் உங்களை இதில் ஆயுள்கால மெம்பரா சேர்த்து இது நாம செல்வம் நமக்கு தேடி செல்வம் எத்தனை இருந்தாலும் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறோம்ல. செல்வம் தேடி இருப்பாங்க, பையங்க சரியில்லாதபடி அவங்க அப்பா எப்படி இருக்கோ அதே மாதிரி நடந்து போயாச்சு, சுற்றெல்லாம் காணாம போகுது. இப்ப அவங்க உடல் இருக்குதா இல்லை,
அப்ப நம்மளுக்கு அழியா சொத்து எது? அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம எடுத்தது இன்னொரு உடலுக்கும் போது நாம் அதை பற்றுடன் பற்றும் போது அங்க நாம் பிறவில்லா நிலை அடையும். இங்கே நாம உலகத்துல எனக்கு இந்த சொத்து மேல இருக்குன்னா யார் நம்மளை குறை கூறினாலும் இப்படி பேசுறானே பாரு, நான் சம்பாதிக்க பிடிக்காதபடி இந்த மாதிரி பேசுறான்னு நினைப்போம். அவன் உணர்வை எடுத்து நாம் பண்ணப்போ கண்டிப்பா நாம் உடலை விட்டு சென்று பண்ண இந்த நோய் அதிகமாக இருக்கும். அப்போ அவன் உடல்ல போய் சேர்ந்து அவனையும் கெடுப்போம், நாமும் மனிதனை பிறக்க முடியாது. இப்படித்தான் போகும். அதனால மனிதன் ஆனதுபாடு முழு முதற் கடவுள் அப்படின்னு வைக்கிறாங்க. ஆதி மூலம் என்ற உயிர் நாம மூசிக வாகனம் சுவாசித்தது ஏதோ அந்த உணர்வின் தன்மை உடலாகி இப்போ அதன் வழியெல்லாம் நம்ம ஆகமா மாறினேன் வாழ்க்கை. இப்ப நாம சாதாரணமா மான் நினைச்சதுக்குள்ள மேய போகுது, மூசிக வாகனம் அதை பார்த்து அந்த சுவாசிச்சு அந்த புல்ல மேயுது. இப்போ போற பாதையில புலி வருது, அதை பார்க்குது. அதை பார்த்தோன்னே அதை அடிச்சிரும்னு சொல்லிட்டு நோண்ட உடனே அது கணங்களுக்கு கருவியாகி இப்போ பயந்து ஓடுது. ஓடினாலும் மான் விடாம புலியை துடைத்து அடிக்குது. பண்ணிச்சு கணங்களுக்கு கருவியாது. இந்த மான் செத்தது பண்ணிச்சு புலி வருது. இப்படித்தான் நம்ம பல கோடி சரியும் இல்லை. நாம் சேர்த்து நமது வாழ்க்கையில பல கோடி சரீரங்களுக்கு பின்னாடி கணங்களுக்கு அதிபதியாக்கி நமது உயிர் மனிதனாக உருவாக்கி பல கோடி சரீரங்களை சேர்த்து கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கி நாயகன் இதெல்லாம் உருவாக்குங்க யாரு? இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து உயிர் நம்ம இயக்குது. கணேசனும் உயிரை வணங்கும் படிச்சுறான். விநாயகர் கையில் என்ன இருக்குது? அங்குஷ பாசம். அது அங்குஷம் இருக்கு, அளக்கக்கூடிய வல்லம் இருக்குது. பெரிய சமயத்துல யானை உடலை போட்டிருக்கிறாங்க தலையை. அது யானை உடல் வலுப்பெற்றது, மனிதன் என்ன வலுப்பெற்றது அப்படிங்கிறது காமிக்கிறாங்க. இங்க எலியம் போட்டிருக்கிறாங்க. நோயாளி அறுக்கக்கூடிய நோய் இல்லாதவங்க நோயாளியை நுகர்ந்த உடனே அது இவங்க உடல்ல அந்த நோயின் தன்மை, ஏன்னா அது வலிமையானது. இப்ப கணங்களுக்கு அதிபதியாகி நோயாளி பார்த்து நம்ம ஆடுது. அதனால இப்படி நாம் பல நிலைகள்ல பிறந்து வந்தோம். இப்ப என்ன செய்யறாங்க? நாம் புல்லை தின்றோம், தலைத்தாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம். மனிதனானதும் சுகமிக்க உணவை படைத்து சாப்பிடும் இந்த மனித உடலை பெற்றோம். ஆக நாம பருப்பை வேக வச்சுட்டு முளைக்குமோ? வேற எதை வேக வச்சாலும் முளைக்காது. இதே மாதிரி வாழ்க்கையில தீமை என்ற உணர்வுகளை நாம் எதை எடுத்தாலும் நாம அந்த உணர்வை ஆசை அதிகமாகும். ஆசை என்ற நிலை உணர்ச்சி உண்ட போகும்போது அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு பெறணும்னு சொன்னா அதை அடக்கி அது ஒரு சுவையாக எப்படி உருவாக்கணும்னு சொல்லி சென்றாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்போ கஷ்டம் என்று நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அதை மாற்றி அமைச்சு நமக்குள் மறக்க முடியும். இப்ப என்ன செய்யறவங்க? இப்ப நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிர் நுகர்ந்த உடனே ஒரு நோயாளி பார்த்தோன்னா நோயை உருவாக்கும் அணுவா மாறும். ஆகவே நாம் என்ன செய்யறோம்? இப்ப மனிதன் சந்தர்ப்பத்தால் நுகர்றது இங்க நோயாளியா வருவாரு. நாம சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறது அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழியும் போது நமக்குள்ள இது உருவாகும். அப்ப இது குறைக்கும். அதனால்தான் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன். இந்த 6வது அறிவு என்ன செய்து நாம் நினைச்சாலும் அதை மாற்றி அமைக்கணும், தீமையை நீக்கணும். அதுக்காக வேண்டியதை இதை வச்சிருக்கணும். இப்ப நாம உணவாக உட்கொள்றோம், உணவுக்குள் மறந்து வரும் நஞ்சு என்ன செய்து மலமாக மாற்றி இல்லையா? இப்ப இந்த 6வது அறிவாக மாறும். இப்ப வேதனை என்ற உணர்வு நாம் நுகர்றோம், உடனே என்ன செய்யும் மாற்றி அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு பெறவும் செய்கிறோம். அப்போ அதை வேக வச்சிடும். அப்போ அவன் நல்லாகவும் சொல்லி சேர்த்து இணைச்சி சுவையான உணர்வு உருவாக்கப்படும் போது நமக்கும் கெட்டது வராமல் தடுக்கும். இப்ப மனிதனா இருக்கக்கூடிய என்ன செய்யறான்? நாம ஒவ்வொரு எத்தனை விதமான செடிகளை புதுசு புதுசா உருவாக்குறோம், எத்தனை விதமான உயிரணுக்களை புதுசு புதுசா உருவாக்குறோம். ஆக எத்தனை விதமான விஞ்ஞான கருவிகளை உருவாக்குறோம். கம்ப்யூட்டர் இதெல்லாம் இந்த மாதிரி உருவாக்கி மனிதன் உற்பத்தி செய்யறோம். உற்பத்தி செய்யறாங்க. இப்போ ஆடு வகையில எத்தனை, மாடு வகையில எத்தனை வகையை மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது மனிதன் தான்.
அதனால்தான் பிரம்மாவை சிறைபிடித்து. அப்ப மனிதனான பின் இயற்கையில சந்திக்கக்கூடிய நிலைகளை மிருக நிலையிலிருந்து என்னைக்கு மனிதனாகணும் முழு முதற் கடவுள் நாம உருவாக்கக்கூடிய சக்தி வரும். இப்ப நாம பிறவியில்லா நிலைகளை அந்த வாழ்க்கையில் எண்ணோம்னா இந்த உயிர் ஒளியாக மாறும், பிறவியில்லா நிலை அடையும். ஏன்னா இதை உருவாக்கும். எனக்கு இந்த நோயாளி இப்படி இருக்கிறானே அப்படி அவன் மேல பாசத்தோட நோயாத்தனம் வரும். எனக்கு இந்த மாதிரி அடுத்தவனுக்கு ஏதாவது சாபம் வர்றான், அதை நாம திருப்பி அடிக்கடி எண்ணோம்னா அவனிட்ட சாபலையை வெட்டு எப்படி கட்டுவானோ அந்த அணுக்களை நமக்குள் உருவாக்கும். அந்த சாபாலத்தினால நம்ம வாழ்க்கை அமையும் இல்லையா? ஏன்னால்தான் நாம இதெல்லாம் போக்குறதுக்கு உங்க ஆயுள் கால நம்பரை எடுத்து நீங்க நினைச்ச உடனே அந்த சக்தி கிடைப்பதற்கு உங்க வீட்டுல இருந்தோ தொழில் செய்யற இடத்துல இருந்த தீமையில் நீக்கக்கூடிய சக்தி பெறணும் தான் இது உங்ககிட்ட ஆயுள் கால மெம்பரை சேர்க்கிறது. இந்த ஆயுள் கால மெம்பர்னா எப்படி நடந்துக்கணும்? உங்க குடும்பத்திலே கணவன் மனைவியும் வசிச்சு நடந்து போல வாழ கற்றுக்கணும், குறைகளை நீக்க கற்றுக்கணும். உங்க பிள்ளை குடும்பத்தனம் பண்ணாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் பெறணும், அவன் சிந்தித்து செயல்படும் அந்த ஞானி ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரிலும் பெறணும், அவன் நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்ல ஞான கொள்கை வரணும். அவனை படிப்பு சொல்ல போகும்போது இந்த மாதிரி சொல்லி நீங்க படிக்க வைக்கணும். அதனால இதுல நீங்க நல்லா நீங்க எதுல சேர்றீங்க? அந்த துருவ நட்சத்திரத்தோட சேர்றீங்க, ஆயுள்கால நம்பராக. அப்போ இது அப்பப்போ வர்றது கஷ்டங்களை நீக்கிட்டு நாம மன நிம்மதியா இருக்கும். இந்த உடலுக்கு பண்ணிச்சுன்னா அடியா சத்தா கொண்டு போகும். நாம தீயில கொதிச்சிடுறாங்கன்னு வச்சுக்க ஒருத்தர் அது வேகு வெந்த ஒண்ணு என்ன செய்யறோம்? யார் மேல பிரியமா இருக்க, ஐயோ நான் போறேனே சினையில உள்ள பழகி இருப்பாங்க, வீட்டுல வெறுப்பா இருப்பாங்க, எதை தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்ப அதை என்ன செய்யறாங்க? சரி வீட்டு மேல இவங்க மேல சாபம் இல்லையா விடுறாங்க, என்னை எப்படி தொல்லை பண்ணாங்களோ உருப்பிடுவாங்கன்னு சாகுறாங்க. இந்த உணர்வு பிராரம் என்ன செய்யுது? இவங்க உடல்ல பதிவாகி இவங்களுக்கு கெடுதல் பண்ணுது. ஆனா அதே சமயத்துல பிரியமா இருக்கிறவங்க இந்த மாதிரி என்றன்னு எங்க குடும்பத்துல கொடுமை செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சு அவங்க வெளியில போனாங்க, அந்த ஆன்மா போயிடுச்சுன்னா அந்த சிநேகிதர் உடல்ல புகுந்துடும். அப்ப அந்த சிநேகிதர் உடல்ல புகுந்தா என்ன செய்யும்? இது எப்படி தற்கொலை பண்ணிச்சோ, தீ வச்சு எரிஞ்சிருச்சோ, வேற என்னென்ன வலிச்சதோ அதே உணர்ச்சி உண்டு, அதையும் கொள்ளச்சு. பார்க்கலாம்ல நிறைய பேருக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. இதே மாதிரி எங்கேயும் சந்தர்ப்பமா இருப்பாங்க, எங்கேயும் போகலம்பாங்க. அவங்க பழகினவங்கள ஏதாவது ஒருத்தர் எங்கேயும் இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆத்மா வந்துடும். இதே மாதிரி நம்மளை அறியாம சேர்க்கக்கூடிய நிலையில இருந்து நாம தப்பி பழகணும். அதனால நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதாகணும்னா பிரார்த்தனை பண்றேன். உலகில ரேடியோ டிவி அலைகளை ஒளிபரப்பு பண்றாங்க இல்லையா? ஒளிபரப்பு பண்றத என்ன செய்யறாங்க? எந்த ஸ்டேஷன் வைக்கிறோமோ அந்த ஸ்டேஷன் தான் வரும். இப்ப நம்ம எல்லாருக்கும் பதிவாக்கிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் கவலையா இருந்தேன்னா என்னை தொல்லை பண்ணா அது பண்ணா அது நினைக்கணும், இந்த தொல்லை ஜாஸ்தி. இதே மாதிரி கோவிச்சான்னு சொல்லி அதை எடுக்கிறோம், நமக்கு கோபம் அதிகமாக. கோபம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரத்த கொதிப்போம்மா. வேதனை என்றுன்னா 108 விதமான வாதங்கள் இருக்கு. முடக்குவாதம், அந்த வாதம், கீழ்வாதம், சிறவாயின்னா இந்த மாதிரி வாதங்கள்ல ஏதாவது ஒன்று. அதே மாதிரி அடிக்கடி சலிப்பு சஞ்சலம்னா கிட்னி வேதனை என்ற உணர்வு கிட்னி செயல்கள். இதே மாதிரி நம்மளை அறியாதபடியே பல நோய்கள் வரக்காது. அப்ப நாம இதெல்லாம் அப்பப்ப நம்ம மாற்றி அமைக்கணும். இப்பெல்லாம் இந்த துருவ நட்சத்திரம் நம்ம இது எண்ணும்போது வருது இல்லை. இதே மாதிரி நான் உங்கள்கிட்ட பதிவு செய்யணும், உபதேசம் கேட்டதும் ஈஸ்வரான்னு சொல்லி சாமி சொன்னார். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெறவன் என்ன ஈஸ்வரான்னு இல்லை, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர்னா அது உடனே கிடைக்குது. அப்போ உங்க என்ன செய்து அந்த கலக்கமான நிலையை மாற்றி நாம என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திக்க நிலையம் பண்ணிச்சு. இதை தடுக்குது, அதை பற்றுடன் பற்று. இந்த வேதனை பற்றத்தை நீக்கும்போது நாம் இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும், நல்ல வழியாக செயல்பட்டு இந்த முறைக்கு வரும். அதுக்குதான் இன்னைக்கு முதல் நாள் வர சொல்லி இந்த உபதேசம் கொடுத்து அப்புறம் சட்டம். இப்ப கொஞ்ச நேரம் தியானிக்கணும். இப்போ அகசியின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அதனிருந்து வரும் பேரருளும் பேரொழி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை உங்க புருவ மத்தியில் வைத்து நீங்க ஏங்கிருங்க. இப்ப ஏங்கும் போது ஈஸ்வராங்கிற போது என் நெத்தியை பாருங்க. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு பல அலைகள் கிடைக்கும்.
ஏன்னா இது உங்களுக்கு எங்க நினைச்சாலும் இந்த அருள்கள் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி செய்யறது.